வெல்கம் டு எயின்ஸ் மேக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் z1 ஈக்குவல் டு 2 + 5i, z2 ஈக்குவல் டு -3 - 4i அண்ட் z3 ஈக்குவல் டு 1 + i, ஃபைண்ட் த additive and multiplicative inverse of z1, z2, z3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு z1ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2 + 5i. அடிக்டிவ் இன்வர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா -z1. அப்போது என்ன நம்ம இங்கே கொடுத்துருக்க வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் மட்டும் போட்டு இன்ட்டு பண்ணி எழுத வேலை முடிஞ்சு. இப்போ -2 + 5i அப்படின்னு எழுதாச்சு. உள்ளே மைனஸ் இன்ட்டு பண்ணோம்னா -2 - 5i நம்ம கிடைக்கும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/z தான் நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ z1ஓட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், கொஷினே கொடுத்தாங்க, அதை இங்கே போட்டாச்சு. இந்த 1ஓட வேல்யூ அப்படி போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்க வேல்யூ காஞ்சுகேட் எடுத்துட்டோம்னா, இங்கே காஞ்சுகேட் எப்படி எடுக்கணும்னா, கீழே டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் எழுதும்போது மைனஸ் மட்டும் ஒரு சென்டரில் இருக்கிற சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ இப்படி வந்துடும், 2 - 5i 2 - 5i அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது இன்ட்டு பண்ணோம்னா 2 - 5i by a - b the whole square, அந்த ஃபார்முலா படி 2 square - 5i the whole square அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் இங்கே 5i ஸ்கொயருக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். 5i ஸ்கொயர்னா 5i × 5i the 5i ஸ்கொயர். இது இன்ட்டு பண்ணோம்னா 25i ஸ்கொயர் கிடைக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு -25 ஆயிரும். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 2 - 5i அப்படி எழுதிக்கலாம். இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, இங்கே +25 நம்ம கிடைக்கும். இது நம்ம இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எழுதிடலாம். 2 - 5i by 29 கிடைக்கும். அடுத்து z2க்கு என்ன பண்ணலான்னா, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ. அப்புறம் அடிக்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா -z2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, கொஷினுக்கு பக்கத்தில் நம்ம இன்ட்டு மைனஸ் போட்டுடணும். -3 - 4i அப்படின்னு கிடைக்கும். இது உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா +3 + 4iன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/z2 அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போ 1 அப்படி போட்டுருக்கோம். z2ஓட வேல்யூ நமக்கு கொஷினே கொடுத்துட்டாங்க, -3 - 4i அப்படின்னு. இது காஞ்சுகேட் எடுத்தோம்னா 1 - 3 -4 இதை காஞ்சுகேட் எடுத்தோம்னா இங்கே ப்ளஸ் மட்டும் வரும். அதுக்கப்புறம் இது இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு -3 + 4i by 9 + 16 அப்படி நமக்கு கிடைக்கும். இது அப்படியே கொஷினில் போட்டுரும். இது மட்டும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு 25 கிடைக்கும். அடுத்து z3 கண்டுபிடிக்கணும். z3ஓட வேல்யூ 1 + i அப்படின்னு கிடைக்கும். அடிக்டிவ் இன்வர்ஸ் வந்துட்டு -z3 ஈக்குவல் டு இங்கே ஒன்றும் போட தேவையில்லை, மைனஸ் மட்டும் போட்டால் போதும். -1 + i உள்ளே இன்ட்டு பண்ணும்போது -1 - iன்னு கிடைக்கும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்துட்டு 1/z3 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 1 அப்படியே போட்டாச்சு. z3ஓட வேல்யூ 1 + i. இதை காஞ்சுகேட் எடுத்தோம்னா இப்படி கிடைக்கும். இது இன்ட்டு பண்ணோம்னா 1 - i 1 + 1 கிடைக்கும். 1 - i by 2ன்னு நம்ம எழுதணும். அவ்வளோதான். தேங்க்யூ.